மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி தலைவர் ஸ்மிருதி மந்தனாவின் தந்தை டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட போதும் தடைப்பட்ட அவரது திருமணத்தின் புதிய தேதி அறிவிக்கப்படாதது ரசிகர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்மிருதி மந்தனாவுக்கும் பலாஷ் முச்சாலுக்கும் கடந்த 23ஆம் தேதி திருமணம் நடைபெற இருந்தது. ஆனால் அன்று காலை ஸ்மிருதி மந்தனாவின் தந்தை ஸ்ரீனிவாசுக்கு மாரடைப்பு ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதனால் திருமணத்தை ஒத்திவைப்பதாக குடும்பத்தினர் அறிவித்தனர். திருமணத்திற்கு முன்பாக எடுத்துக்கொண்ட ரீல்ஸ்களை ஸ்மிருதியும் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் உள்ளிட்ட சக வீராங்கனைகளும் தங்களின் இன்ஸ்டாகிராம் பக்கத்திலிருந்து நீக்கினர். இந்த சூழலில் மருத்துவமனையிலிருந்து ஸ்மிருதி மந்தனாவின் தந்தை டிஸ்சார்ஜ் ஆகி வீடு திரும்பியுள்ளார். ஆனால் திருமணத்திற்கான புதிய தேதி அறிவிக்கப்படாதது ரசிகர்களிடையே குழப்பங்களை எழுப்பியுள்ளது. இதற்கு மேலும் தீனி போடுவதாக ஸ்மிருதிக்கும் பலாஷுக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவுவதாகவும் இன்ஸ்டாகிராமில் பலாஷை பின்தொடர்வதில் இருந்து ஸ்மிருதி விலகியதாகவும் சமூக வலைதளங்களில் பரவின. ஆனால் உண்மையில் பலாஷை இன்ஸ்டாகிராமில் ஸ்மிருதி பின்தொடரவே செய்கிறார். இதற்கிடையே ஸ்மிருதியின் தந்தை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மறுநாளே பலாஷ் முச்சலுக்கும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருமணத்திற்கான தொடர் அலைச்சல் காரணமாகவே உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளதாக பலாஷ் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். இதனால் திருமணம் தொடர்பான வதந்திகளை மறுத்துள்ள இரு குடும்பத்தினரும் இருவரும் முழு நலம் பெற வேண்டியதே பிரதான நோக்கம் என தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.